இயேசு பிரான் உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக முயற்சித்த போது சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தியாகம் செய்து 3 நாட்களுக்கு பின்னர் அவர் உயிர்த்தெழுந்த தினமே உயிர்த்த ஞாயிறு தினமாகும். இதனை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் பல்வேறு அனுஷ்டானங்களை மேற்கொண்டு 40 நாட்களை ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு செய்கின்றனர். இஸ்ரேலின் ஜெருசலம் நகரில் கல்வாரி மேட்டில் சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து இதுபோன்ற தினத்தில் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு காட்சியளித்ததாக பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நள்ளிரவு ஆராதனைகள் சகல தேவாலயங்களிலும் இடம்பெற்றன. பேராயர் அதிவணக்கத்துக்குரிய மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கலந்து கொண்ட விசேட தேவாராதனை கொட்டாஞ்சனை புனித லூசியா தேவாலயத்தில் இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த தேவாராதனைகளில் கலந்து கொண்டதுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஈஸ்டர் செய்தி எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாகும். மரணத்தின் முன்னால் இயேசு பிரான் தோல்வி அடையாமையினால் அவரிடமிருந்து எதிர்பார்ப்புகளை அடைய முடியும். மனிதர்கள் என்ற வகையில் இயேசு பிரான் மத்தியில் இல்லாத போதிலும் ஒரு கடவுள் மத்தியில் இருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்வதாக பாப்பரசர் கூறுகின்றார். அதிகாரத்துக்காக ஒருவரை ஒருவர் ஏன் படுகொலை செய்து கொள்ள வேண்டும்? அதிகாரம் கிடைத்ததன் பின்னர் தாம் ஒரு சாதாரண மனிதன் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் அவர்கள் அதனை மறந்து விடுகின்றார்கள். உலகத்தை மாற்றியமைப்பதே முன் உள்ள சவாலாகும். அநீதிக்கு எதிராக போராடி நியாயத்துக்காக குரல் எழுப்பும் உலகமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 6 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதலில் 273 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூர்ந்து சகல தேவாலயங்களிலும் வழிபாடுகள் இடம்பெற்றன. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு தின தேவாராதனை இன்று காலை இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலானோர் தேவாராதனைகளில் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தின நிகழ்வொன்று இலங்கையர்களின் பங்களிப்புடன் பிரான்சின் லொர்து தேவாலயத்தில் இடம்பெற்றது. இத்தாலியின் ரோம் நகர், நாப்போலி நகர் ஆகியவற்றில் வாழும் இலங்கையர்கள் பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். அருட்தந்தை நெவில் ஜோ பூஜைகளை நடத்தினார். இயேசு பிரான் உயிர்த்தெழுந்ததை முன்னிட்டு இடம்பெற்ற பாத யாத்திரை ஒன்று கொட்டாஞ்சேனையிலிருந்து முகத்துவாரம் வரை இடம்பெற்றது. இதில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். பாடல்களை இசைத்த வண்ணம் கிறிஸ்தவ பக்தர்கள் பாத யாத்திரையில் ஈடுபட்டனர். இதே நேரம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் மிகச்சிறந்த முறையில் முன்னெடுத்து வருவதாக தேசிய கத்தோலிக்க ஊடக பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த தெரிவித்துள்ளார். விசாரணைகள் தொடர்பாக சிலர் குற்றம் சாட்டிய போதிலும் ஜனாதிபதி மீது கிறிஸ்தவ மக்கள் கூடுதல் நம்பிக்கை வைத்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்வது குறித்து அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த கருத்து தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகள் குறித்து நாம் திருப்தி அடைகின்றோம். அதிகாரிகள் நேர்மையாக விசாரணைகளை முன்னெடுப்பதை நாம் அவதானிக்கின்றோம். ஈஸ்டர் தாக்குதல் நினைவு தினம் நெருங்கும் போது கிறிஸ்தவர்களும் ஏனைய மக்களும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தனர். ஆனால் இவ்வாண்டு அவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை காண முடியவில்லை. ஜனாதிபதி அளித்த வாக்குறுதியின்படி இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னால் யார் இருக்கின்றார்கள், தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. குற்றவாளிகளுக்கு உச்ச தண்டனை வழங்கி நாட்டில் இதன் பின்னர் இதுபோன்ற அனர்த்தங்கள் ஏற்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நம்மிடம் உள்ளது. பிரிட்டனில் சேனல் 4 அலைவரிசை வெளியிட்ட அந்த நிகழ்ச்சியுடன் அசாத் மௌலானா எனப்படும் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் கருத்து வெளியிடுகையில் பிள்ளையான் இச்சம்பவத்துடன் தொடர்பு பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நாம் முன்னர் எதிர்பார்த்த விடயங்களுடன் அசாத் மௌலானா கூறும் விடயங்களை இணைத்து பார்க்க முடிகிறது. பிள்ளையான் இக்குண்டு தாக்குதலில்
நபர்களில் ஒரு வகையிலான சந்தேக நபர் என்பது தெரிய வந்தது. அவர் இதனுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சேனல் 4 அலைவரிசையில் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சியோடு இந்த விடயம் அம்பலத்துக்கு வந்தது. அசாத் மௌலானாவின் சாட்சியத்தை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்குமாறு கத்தோலிக்க சபை வேண்டுகோள் விடுத்தது. அவரை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த சாட்சியத்தை சட்ட ரீதியாக ஆராய்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு நாம் கேட்டுக்கொண்டோம். இதனூடாக அசாத் மௌலானா கூறுவதை போன்று பிள்ளையான் இதனுடன் தொடர்பு பட்டிருந்தால் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சாட்சியங்கள் ஊடாக இந்த மறைந்திருக்கும் விடயங்களை அம்பலத்துக்கு கொண்டு வர முடியும். இதனுடன் தொடர்பு பட்டுள்ள முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிய முடியும். பிள்ளையான் இத்தாக்குதலின் பின்னணியில் இருப்பார் என்ற பாரிய சந்தேகம் எமக்குள்ளது. பிள்ளையான் ஒரு தேசிய வீரராக வேண்டுமென கம்மன் பில கூறுகின்றார். இது போன்ற ஒரு பயங்கரமான கருத்தை அரசியல்வாதி ஒருவர் கூறுவதை நான் கேட்டதில்லை. கம்மன் பிளவின் இந்த கூற்றை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். அவருக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அவர் இந்த நாட்டுக்கும் தேரர்களுக்கும் தேசிய வீரர்களுக்கும் செய்யும் ஒரு அவதூறாகவே நான் இதனை கருதுகின்றேன். ඔහු මේ රටේ ජාතික වීරයින්ට අපේ සංඝයා වහන්සේලාට කරන්නා වූ ලොකු අපහාසයක් විදිහට තමයි මම මේක දකින්නේ. கொட்டாஞ்சனை புனித லூசியா தேவாலயத்திலிருந்து கொச்சுக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம் வரை இடம்பெறவுள்ள பாத யாத்திரை மற்றும் விசேட தேவாராதனையை முன்னிட்டு நாளைய தினம் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நாளை காலை 7 மணி முதல் முற்பகல் 11:45 மணி வரை கரையோர போலீஸ் பிரிவின் சில வீதிகள் இடையிடையே தற்காலிகமாக மூடப்படும். முகத்துவாரத்திலிருந்து புறக்கோட்டை வரை பயணிக்கும் வாகனங்கள் கொச்சுக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்துக்கு முன்பாக பயணிக்கும் வீதி மூடப்படும். இதன் அடிப்படையில் ஹெட்டியாபத்தை சந்தியிலிருந்து இடப்புறம் திரும்பி ஆமர் பாபர் சந்தியிலிருந்து மருதானை நோக்கி பயணித்து டெக்னிக்கல் சந்தி ஊடாக இடப்புறமாக திரும்பி புறக்கோட்டையை சென்றடைய முடியும்.